5 வோல்ட் மொபைல் சார்ஜர்லேருந்து 12 வோல்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ஒரு பழைய மொபைல் சார்ஜர் தான். இது பார்த்திங்கன்னா 500 மில்லி ஆம்பியர் கிடைக்கும். ஹை ஆம்பியர்லாம் எடுக்க முடியாது. இது எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு ஒன்றா இப்போ செக் பண்ணிப்போம். ஏசி லைனில் பண்ணுறதால கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். இப்போ மல்டிமீட்டரில் இதில் எத்தனை வோல்டேஜ் வருதுன்றதை டெஸ்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கிடைக்குது. நம்ம என்ன ஒரு லைட் பல்பை வச்சு ப்ளோ பண்ணி பார்க்கலாம். ஒரு 12 வோல்ட்டு பல்பில் இருந்து நம்ம செக் பண்ணிப்போம். இது 5 வோல்ட்டுன்றதுனால லைட்டாக தான் க்ளோ ஆகுது. இது 12 வோல்ட் பல்பு. இப்போ 12 வோல்ட் எல்இடியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பல்புன்றதுனால இது 5 வோல்ட்டில் க்ளோ ஆகலை. இதுக்கு மினிமம் 10 வோல்ட் வேணும். சரி, இப்போ நம்ம 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஏசி லைனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேணாம். இதில் 2 ஜீனர் இருக்குது. ஒரு ஜீனர் சிக்னல் ஜீனர், அதை நீங்கள் கையை வைக்காதீங்க. இந்த ஜீனரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வோல்ட்டு மெயின்டைன் பண்ணுறது ஃபீட்பேக் ஜீனர் டையோடு. இது பார்த்திங்கன்னா 9 வோல்ட் ஜீனர் போட்டிருக்காங்க. 9 வோல்ட் ஜீனர் போடும்போது வெளியே 5 வோல்ட்டு கிடைக்குது. நாம் ஒரு 18 வோல்ட்டு ஜீனர் போடலாம். நம்மகிட்ட ஜீனர் 18 வோல்ட்டுக்கு இல்லைன்றதுனால பழைய மொபைல் சார்ஜரில் இருக்கிற ஜீனரை நம்ம எடுத்துப்போம். இதில் ஒரு ஜீனர் இருக்குது. இது 9 வோல்ட் ஜீனர் தான். ஜீனர் நம்ம ஏற்கனவே ஒரு ஜீனர் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜீனர் நம்ம கண்டினியூவாக கொடுக்கும்போது 9 + 9 18 வோல்ட்டு ஜீனராக அது கன்வெர்ட் ஆகிடும். நம்ம ஏற்கனவே ரிமூவ் பண்ண ஆனோடு செக்ஷன்லேயே இந்த ஆனோடு செக்ஷன் ஜீனரை சால்டர் பண்ணிப்போம். இப்போ ஏற்கனவே இருந்த ஜீனருடைய ஆனோட் செக்ஷனும் இதோ இப்போ மாட்டின ஜீனருடைய கேத்தோட் செக்ஷனையும் நம்ம கண்டினியூவாக சால்டர் பண்ணிப்போம். இப்போ 18 வோல்ட் ஜீனர் ஆகிடுச்சு. இன்னொரு சேஞ்ச் பண்ணணும், அதை நான் உங்களுக்கு காமிக்கல, சாரி. அந்த கெப்பாசிட்டர் ஆல்ரெடி அவங்க ஒரு 10 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. நம்ம இப்போ 12 வோல்ட்டுன்றதுனால ஒரு 20 வோல்ட் அபோவ் 25 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று நம்ம அதை சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ திரும்ப லைன் கொடுத்து எத்தனை வோல்டேஜ் வருதுன்றதை செக் பண்ணுவோம். இதை நம்ம அப்படியே வேரியபிளாகவும் பண்ணிக்கலாம். அந்த ஜீனர் 18 வோல்ட் கொடுத்ததை வேரியபிளாக TL431 ஐசி போட்டு நம்ம வேரியபிள் வோல்டேஜாகவும் செக் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை செக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 11.5 வோல்ட் வருது. இப்போ லைட் பல்பை வச்சு செக் பண்ணிப்போம். ஏற்கனவே 5 வோல்ட்டில் இருக்கும்போது இந்த அளவுக்கு க்ளோ ஆகலை. இப்போ 12 வோல்ட்டு கிடைக்கிறதால பல்பு நல்லா க்ளோ ஆகுது. எல்இடி லைட்டை செக் பண்ணி பார்ப்போம். இந்த 5 வோல்ட்டில் நம்மளுக்கு க்ளோ ஆகலை. இப்போ நல்லா பிரைட்டாகவே எரியுது. இது ஒரு 150 மில்லிவாட் எடுக்கும் இந்த எல்இடி. அதனால் ஒரு 0.3 வோல்ட்டு ட்ராப் ஆகுது. தெரியுதா? 11.5 இருந்தது, இப்போ 11.25 இருக்குது.
அதனால் ஒரு 0.3 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு காம்போனன்ட்ஸை செக் பண்ணால் எந்த ஹீட்டும் இல்லை. ஸோ யூஸ் பண்ணலாம். அது எந்த ஒரு ஹீட்டும் ஆகலை, எந்த காம்போனன்ட்ஸும் டேமேஜ் ஆகலை.